வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். அதிமுக செஞ்ச ஒரே தப்பு என்னவென்றால் கையை காட்டிய கிரீன் சிக்னல் கொடுத்த தேமுதிக விஷயத்தில் இபிஎஸ் அவர்கள் கோட்டை விட்டது இப்படித்தானா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலானது நெருங்கக்கூடிய சூழல்தான் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியான் கூட தனது கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அண்மையில் அமமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் தனது கூட்டணியை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் 2024 மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக அதிமுக ஒரு வாக்குறுதி ஒன்றை அளித்திருந்தது. ஆனால் பின்னரோ எடப்பாடி பழனிசாமி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவுடன் ஒரு பெரும் அதிருப்தி நிலை வந்த சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில்தான் அதிமுகவின் தலைமை மீது அதிருப்தியும் நம்பிக்கையற்ற சூழலும் தேமுதிகவினிடையே நிலவி வந்த நிலையில்தான் இத்தகைய சூழலில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் வழங்க திமுக தரப்பிலோ ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் இதன் விளைவாகத்தான் அதாவது பிப்ரவரி 19, 2026 அன்று தேமுதிக ஒரு அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமையில்தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலானது திமுக தலைமையில் தேமுதிக கூட்டணி கண்டிப்பாக இணைந்துள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். முன்னதாகவே அதிமுக அளித்த அந்த வாக்குறுதியை அப்போதே நிறைவேற்றியிருந்தால் கண்டிப்பாக இத்தகைய பின்னடைவு அவர்கள் சந்திக்க மாட்டார்கள் என்றுதான் அரசியல் விமர்சனங்கள்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது அரசியல் சூழல் என்னவென்றால் தேமுதிகவின் இந்த திடீர் முடிவு என்பது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரும் இழப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதாவது தேமுதிக அண்மையில் அதிமுகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் முதல் முறையாக திமுகவுடன் தனது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கப்பட்ட சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக இது குறிப்பிடத்தக்கதா. அது மட்டுமின்றி அந்த ரிஷவந்தம் மற்றும் விருதாச்சலம் தொகுதிகள் என்பது அதாவது தேமுதிகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய அந்த 2 தொகுதிகள் தான் கண்டிப்பாக இம்முறை தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவிடம் கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் கண்டிப்பாக பிரேமலதா நின்று கண்டிப்பாக வெற்றியடைய அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் தேமுதிக தனது கூட்டணி அறிவித்த சூழல்தான் அதாவது எடப்பாடியார் கண்டிப்பாக போன முறை அதிமுக கூட்டணி வைத்த தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுத்திருந்தால் மட்டுமே கண்டிப்பாக இம்முறை தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும். அந்த அதிருப்தி காரண சூழல்தான் கண்டிப்பாக இப்பொழுது தேமுதிக திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறதாம். திமுகவுடன் தனது கூட்டணி நிலைப்பாட்டை உறுதியாக அறிவித்த தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் என்பதுதான் காட்டப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.